நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி சீரியல் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கனடா போக போகிறாங்க. கனடாவா? டே இது வரைக்கும் நான் போனதே இல்லைடா, கனவுலே கண்ட கனடா இப்போ கனவாக போதே அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்த்து போயிட்டு ஒரு பக்கம் கிளம்ப போகிறாங்க. போய் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் இருந்துன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு இல்லை, அவருக்கு லெட்ரு யார் மூலிமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியால் தாங்க லெட்டரே வருது. ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலியில் யார் ரொம்பவே குடும்பத்துக்கு மேலே பாசம் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தாங்க எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லியை வெளியே துரத்துறதுக்கும் இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம மல்லி இருக்காங்களே அவங்கள வெளியே துரத்துறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு. அப்படி என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அதுக்கு பெயர் தான் நம்ம வெண்பாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா இனிமேல் அவங்க தாத்தா கிட்டே போக தேவையில்ல, விஜய்கிட்டே இருக்கலாம் சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சுங்க. அதையும் பார்த்து ஒரு பக்கம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறார். அதே சமயத்தில் ராஜேஸ்வரி தான் டே அவ்வளோதான் கோர்ட்லேருந்து ஆர்டரே வந்துருச்சு, இனிமேல் இந்த மல்லி நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ பேசாமல் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினிருக்கா. என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா, நம்ம வேலை முடிஞ்சதும் நல்ல குப்பையை வெளியே தூக்கி கொட்டுற மாதிரி மல்லியை வெளியே கொட்டணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பாவம்னு சொல்கிறேன், பாவம் பண்ணியுமே பார்க்கக்கூடாதா, எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றிக்கணும், அதுக்கு பேர் தான் நம்ம வாழ்க்கை. அதை விட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஆடினா கரெக்டாகாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு விஜய். என்னடா இது நம்ம அக்கா திடீர்னு புதுசாக இப்படி ஒன்று சொல்கிறாங்களே, மல்லியை நம்ம வெறுத்து ஒதுக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை மல்லியை விட முடியாது, மல்லி நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா, நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் நமக்காக தான் வீட்டுக்கு திரும்ப வந்தா. அப்படிப்பட்ட மல்லியை நம்ம விட்டு கொடுத்தா அது ரொம்பவே கேவலமான விஷயம். அந்த வேலையை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லை அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணுறதுலேருந்து தவிர்க்கிறாங்க. இதுதான் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தால் ருத்ர தாண்டம் ஆடுறாருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட இதோ பாருங்க, இதோட லாஸ்ட்டாகட்டும், இனிமேல் மல்லி விஷயத்தை இந்த மாதிரி பேசாதீங்க, அது அப்புறம் நடக்க போகிற விஷயம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மல்லி எனக்கு கரெக்டாக இருக்கான்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் மல்லி நானும் சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுது. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெண்பாவை வளர்த்து ஆளாக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வருது. அதை நீங்கள் இது பண்ணாதீங்க, என்னை எப்படியாவது வெண்பாவும் மல்லியும் பிரிச்சு பார்க்காதீங்க. வெண்பாவுக்கும் மல்லிக்குள்ளே நல்ல ஒரு அம்மா பொண்ணு கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷனை நான் உடைக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே விரும்பதில்லை. அது ஏதோ போதாத காலம் அப்பப்போ பிரச்சனை வரும்போது ஏதோ உங்கள் பேச்சை கேட்டு நான் கோவப்பட்டேன். ஆனால் அது எல்லாமே ரியல் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணுற போது தான் எனக்கு புரியுது. வெண்பாக்கிட்டேருந்து மல்லியை பிரிச்சுட்டா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வெண்பா ரொம்ப உடஞ்சி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய். அதனால் முடியாதுக்கா, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இது முருங்கை மரம் ஏறான் இவன், இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது, சே நமக்கே திடீர்னு இப்படி ஒரு ஆப்போசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே தான் போக போதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீ தான்ப்பா எதனா ஒரு அருள் புரியணும், ஏதான ஒரு வேலையை செஞ்சு நீ தான் எப்படியாவது இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டிலேருந்து துரத்தணும். இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டில் இருக்கிற வரி ஏதான ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிகிட்டே இருக்கா. இவளை அந்த வீட்டை விட்டு துரத்தினாங்க ஏதான ஒரு நல்ல விஷயம் நடக்கும், துரத்துவோம்லா துரத்த மாட்டோம்லா அப்படின்றது தாங்க மெயின் கான்செப்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அதிகமாகிருங்க. அதனால் நம்ம எதுவுமே நிரந்தரம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் பொறுத்து இருந்து தான் எதாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கான ஒரு தீர்வும் ஒரு காலமும் வரும், கண்டிப்பாக வராமலாம் போகாது. பார்ப்போம் என்னென்ன வரப்போகுது எது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நண்பர்களே, இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துனே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரும் சேருவாங்க. அது இவங்களுக்குன்னு ஒரு வெண்பா இருக்கிற மாதிரி வெண்பாவுக்கு ஒரு தங்கச்சி எல்லாம் தம்பி பாப்பா கண்டிப்பாக வேணும், இல்லைன்னாலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை புதுசாக அமையணும், அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரே வாழ்வுன்னு சொல்லிட்டு வாழவும் முடியாது. அந்த இடத்துல நம்ம மல்லிக்குன்னு ஒரு உறவு வரணும். வெண்பா மல்லியோட உறவு தான் இருந்தாலும் வெண்பாவுக்குன்னு ஒரு துணை வேணுங்க. இவங்க 2 பேரும் போயிட்டா வெண்பா தனி மரமாயிருவாங்க. அந்த சமயத்தில் வெண்பாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ கூட இருந்தால் அந்த சமயத்தில் ரொம்பவே
பலமாக இருக்கும். எதனா ஒரு பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தோணுது. ஆனால் விஜய் கிட்டதை கேட்கவும் முடியாது. விஜய்க்கும் அந்த இது தோணுது. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒருத்தர் வந்து ரொம்பவே தேவையில்லாமல் பேசி ஒரு அடிக்க வந்துட்டார். அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி வந்து தடுக்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க. அவனுக்கு அண்ணன் அப்பா அம்மாவும் யாரும் இல்லை, கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லை, ஒன்ட்டி கிட்ட அவனை இந்த மாதிரி தான் அடிப்பாங்க, யார் கேட்கறதுக்கு என்ன நாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு ரியலைஸ் பண்ணுறாரு, ஓஹோ இதுவும் இருக்கா, இப்படி தான் எல்லாரையும் ஒரு பக்கம் ஜட்ஜ் பண்ணுறாங்களா, அப்போ நம்ம வெண்பாவுக்கும் யாரும் இல்லைன்னா அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க, நம்ம விடக்கூடாது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயமாகவே இருக்க போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.